CA Foundation Principles and Practice of Accounting, Accounting for Special Transactions, Bill of Exchange and Promissory Notes. Presented by Madhi Academy for Accountancy. அனைவருக்கும் வணக்கம். இது CA Foundation கோர்ஸில் Principles and Practice of Accountingல Chapter 6ல Accounting for Special Transactionல Bill of Exchange and Promissory Notes. ஸோ ஃபார் நம்ம சாப்டர் 6ல் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ப்ராமிசரி நோட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதுதான் இப்போ கண்டினியூ ஆகுது. தேங்க்ஸ் டு த சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்த நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இதுவரையும் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்து தொடரவும். ஓகே, இப்போ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு இல்லஸ்ட்ரேஷன்ஸு. பொதுவாக எக்ஸாமில் அதிக கேட்கக்கூடியது அக்காமடேஷன் ஆஃப் பில்ஸ். கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாகவும் இருக்கும். உங்கள் புக்கில் இந்த சம்ம கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அது எவ்வளோ பேருக்கு புரிஞ்சுது அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னாக்கா, அதில் நீங்கள் லெட்ஜர் அக்கௌண்ட் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய சேனல்ஸ் எப்படி போட்டிருக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அந்த அமௌண்ட்லாம் ஏன் எந்தெந்த அமௌண்ட்டு டிஃப்ரெண்ட் அமௌண்ட் போட்டுக்கிறாங்க அப்படின்றது கரஸ்பாண்டிங் லெட்ஜர் அக்கௌண்ட் போட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், இல்லைனா உங்களுக்கு புரியாது. சரி, ஆனால் அதுக்குன்னு அக்காமடேஷன் ஆஃப் பில்ஸ் ரொம்ப கஷ்டமான அவ்வளோ ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது, ஈஸியானதாக இருக்கும். கொஞ்சம் பேசிக்காக ஃபண்டமெண்டல் புரிஞ்சுக்கிட்டு போட்டோம்னா, கொஞ்சம் லாஜிக்காகவும் திங்க் பண்ணி போட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். Illustration 10. Anil draws a bill for ₹9,000 on Sanjay on 5th April 2006 for 3 months, which Sanjay returns to Anil after accepting the same. அதாவது அனில் என்பவர் ஒரு 9,000 பில் எழுதுறாரு, சஞ்சய்க்கு அனுப்புகிறாரு. 3 months பில் அது சஞ்சய் அது அக்செப்ட் பண்ணிக்கிறார். 5th April நடந்துப்பார். ஓகே, அதாவது உங்களுக்குள்ளே வேறு எந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் கிடையாது. ஒன்லி பில்லு அவர் பேருக்கு ஒரு எழுதுறாரு, அவ்வளோதான். அவர் அக்செப்ட் பண்ண பிறகு என்ன பண்ணுவார்னா, ஜென்ரலாக பொதுவாக அக்காமடேஷன்ஸ் பில்லு நான் ஏற்கனவே சொன்னது தான். பில்லு எக்ஸ், இப்போ உதாரணம் பாருங்கள், முதல்ல சொல்லிடுறேன் நான். எக்ஸு ஒய் அப்படி 2 பேருக்கு வச்சிங்களேன். எக்ஸு என்ன பண்ணுவார்னா, ஒய்க்கு ஒரு பில்லு எழுதி தருவார். ஒய் அதை அக்செப்ட் பண்ணிக்குவார். அக்செப்ட் பண்ண பிறகு எக்ஸ் என்ன பண்ணுவார், இந்த பில்லை கொடுத்து பேங்க்கில் கொடுத்து டெபாசிட் பண்ணி டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கிக்குவார். பெரிய அமௌண்ட், ஒரு அமௌண்ட் எந்த அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை வாங்கிக்குவார். பேங்க் அதுக்கு சார்ஜஸ் வாங்கிக்குவோம், அது வேறு விஷயம். இந்த பீரியட் முடியும் போது இவர் என்ன பண்ணுவார், இந்த அமௌண்ட்டை ஒய் கொடுத்துருவார். ஒய் என்ன பண்ணுவார், பேங்க்கில் அதை கொடுத்து செட்டில் பண்ணிக்குவார். இதுதான் பொதுவாக பில்லில் ஒரு மெத்தடு. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவார், எக்ஸு ஒய்க்கு பில்லு எழுதி தருவார், இது தனியாக ட்ராக்கிங் நடக்கும். ஒய் எக்ஸுக்கு ஒரு பில் எழுதிடுவார், இது தனியாக ட்ராக்கிங் நடக்கும். இப்படியும் நடக்கும். அப்போ அக்காமடேஷன்ஸ் ஆஃப் பில்லுன்றது எந்த ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் இல்லாமல் ஒரு இன்டர்னல் அரேஞ்ச்மெண்ட்டுக்காக இவங்களுக்குள்ளே பண்ணிக்கிறது தான் இது அக்காமடேஷன்ஸ் ஆஃப் பில். ஓகேவா? இப்போ இந்த சம்பளம் அதே தான். அனில்ன்றவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 9,000 ஒரு பில் எழுதுறாரு, சஞ்சய் பேருக்கு எழுதுறாரு. 5th April 15, 2000 3 months நோட்டீஸு. சஞ்சய் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார். சஞ்சய் ரிட்டர்ன்ஸ் டு அனில் ஆஃப்டர் அக்செப்டிங் த சேம். அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஓகேவா? ரைட். இப்போ இந்த இடத்துல ஒரு என்னன்னா, அனில் இது சஞ்சய். அனிலை பொறுத்த வரைக்கும் பில்லு எழுதுறாரு, சஞ்சய் அக்செப்ட் பண்ணுறாருன்றனால அனிலை பொறுத்த வரைக்கும் அந்த பில்லு பில்ஸ் ரிசீவபிள். சஞ்சய் அதை அக்செப்ட் பண்ணிட்டாருன்றாருன்னா சஞ்சய் கொடுக்கணுன்ற மாதிரி கான்செப்ட்னால இது பில்ஸ் பேயபிள். இந்த கான்செப்ட் முதல்ல புரிஞ்சுக்கணும். இது தெரியாமல் நம்ம கணக்கு போடக்கூடாது. பில்ஸ் ரிசீவபிள் அனிலுக்கு பொறுத்த வரைக்கும் பில்ஸ் ரிசீவபிள், சஞ்சயை பொறுத்த வரைக்கும் பில்ஸ் பேயபிள். அதாவது அனிலுக்கு சஞ்சயிலேருந்து பணம் வரணும் அப்படின்ற மாதிரினால பில்ஸ் ரிசீவபிள், சஞ்சய் அனிலுக்கு பே பண்ணணுன்றதுனால பில்ஸ் பேயபிள். ஓகேவா? இந்த கான்செப்ட் முதல் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிங்க. ஓகே, அடுத்தது அனில் கெட்ஸ் இட்ஸ் டிஸ்கவுண்டட் வித் பேங்க் ஃபார் 8,820 on 8th April. அதாவது அந்த பில்லை 9,000 பில்லை உடனே அவர் என்ன அக்செப்ட் பண்ண உடனே 8ஆம் தேதி 8th April அன்றைக்கி அந்த பில்லை எடுத்துன்னு போயிட்டு பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டாரு.
பேங்க் வந்து அதுக்கு டிஸ்கவுண்ட் கூட எடுத்துக்கிட்டு மீது 8,820 ரூபா கொடுத்துட்றோம். ஓகேவா? அண்ட் ரெமிட்ஸ் 1/3 அமௌண்ட் டு சஞ்சய். அதாவது இவங்க என்ன அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்கன்னா, எனக்கு பில்லு எழுதி கூட இவர், அதாவது இப்படி வச்சுக்கிங்க, அனில் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒரு 6,000 ரூபா பணம் தேவைப்படுது, நான் உன் பேரில் ஒரு பில்லு எழுதி தரேன். சஞ்சய் கிட்ட சொல்கிறார், நான் ஒரு பேர் ஒரு பில்லு எழுதி தரேன், நீ அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்றார். சஞ்சய் என்ன சொல்கிறார் தெரியுங்களா, சரி அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எனக்கும் ஒரு 3,000 தேவைப்படுது, அதனால் நீ என்ன செய்கிற, 9,000 பில்லை எழுதிட்டு என்கிட்ட கொடுத்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீ அதை பேங்க்கில் டெபாசிட் பண்ணிவிட்டு அதில் வர்ற அமௌண்ட்டில் எனக்கு 3,000 நீ கொடுத்துரு அப்படின்றாரு. தட் மீன்ஸ் என்னென்னா, இவருக்கு தேவை ஒரிஜினல் தேவை 6,000 தான், ஆனால் சஞ்சய்க்காக சேர்த்து ஒரு 3,000 கணக்கு போட்டு வாங்கி 9,000. அதுதான் இங்கே இப்போ என்ன பண்ணுறேன் இந்த பாருங்களேன், அந்த ரெமிட்ஸ் 1/3 டு சஞ்சய், அதான் இந்த வந்து கான்செப்ட். புரியுதா இந்த இடம்? ஓகே, அது வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஆன் த டியூ டேட் அனில் ஃபெயில்ஸ் டு ரெமிட் த அமௌண்ட் டியூ டு சஞ்சய்க்கு அந்த அமௌண்ட்டை கொடுக்க முடியல. பட் he accepts a bill for 12,600 for 3 months. this time என்ன பண்ணுறாருனா அனில் சஞ்சய், திஸ் டைம் என்ன செய்யறாருனா, அனில் ஒரு வந்து சஞ்சய் கிட்டே ஒரு பில்லு எழுதி வாங்குறாரு. சஞ்சய் கிட்டே ஒரு பில்லு எவ்வளோ வாங்குறாரு, 12,600 ரூபாய்க்கு ஒரு பில்லு வாங்குறாரு. அனில் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அப்போ போன பில்லு ஒரு பில்ஸ் ரெசிவபிளாக வச்சிருந்தவர் இந்த பில்லை சஞ்சய் கிட்டேருந்து வாங்கும்போது பில்ஸ் பேயபிள் ஆகிறார். இவர் டீட் பண்ணுற பில்லாம் பில்ஸ் பேயபிள், இது வந்து பில்ஸ் ரெசிவபிள் ஃபர்ஸ்ட் உள்ளது. ஓகேவா? 12,600 அவர் இது வச்சு அதை வந்து என்ன பண்ணுறார், சஞ்சய் வந்து எடுத்துன்னு போயிட்டு பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டு 2,330 ரூபா வர்றாரு. 2,220 ரூபா அனிலுக்கு கொடுத்துட்றாரு. 2,220 ரூபா அனிலுக்கு கொடுத்துட்றாரு. ஓகே, இது வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம் இருக்குது அந்த இடத்துல, அது இருக்கட்டும். பிஃபோர் த மெச்சூரிட்டி ஆஃப் த ரெனியூடு பில், இந்த பில்லு ரெனியூல் ஆகிறதுக்கு டைமில் அனில் என்ன ஆகிறாருனா, பிகம்ஸ் இன்சால்வென்சி ஆகிறாரு. and only 50% was raised in estate on 15th October 2016. அதாவது மீதி இப்போ வந்து அனில் வந்து சஞ்சய்க்கு பணம் கொடுக்கணும். பில்லை எழுதிக்கிற பில் அக்செப்ட் பண்ணிட்டாரு, இது பண்ணாரு, அவர்கிட்ட பணம் வாங்கிட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு. அதாவது சஞ்சய் அக்செப்ட் பண்ண மாதிரி ஒரு பில்லை ரெடி பண்ணிட்டு இவர் வந்து இப்போ பேங்க்கில் டெபாசிட் பண்ணி எல்லாம் வாங்கிட்டாரு, எல்லாம் செஞ்சுட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிடுது. ஆனால் இந்த டைமில் வந்து அனில் வந்து இன்சால்வெண்ட் ஆகிறாரு. ஆனால் அப்போ வந்து அவர்கிட்ட பணம் எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தாக்கா, அவர்கிட்ட இருக்க சொத்துக்கெல்லாம் விற்றா கூட 50% தான் ரியலைஸ் ஆகுது. அதாவது 1,000 ரூபா அவர் தர வேண்டியதுன்னா 500 ரூபா தான் ரியலைஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அக்டோபர் 15th. ஓகே, இவ்வளோதான் கணக்கு. இந்த கணக்கை வச்சுக்கிட்டு பாஸ் நெசரி ஜேர்னல் என்ட்ரிஸ் எபோவ் தி டிரான்சாக்ஷன் இந்த புக்ஸ் ஆஃப் அனில், சஞ்சய் புக்கு கிடையாது, அனில் புக்கில் எழுதுங்க அப்படின்றாங்க. ஓகே, இப்போ நம்ம புக்ஸ் ஆஃப் அனில் தான் பார்க்க போகிறோம். சஞ்சய் பார்க்க போகிறது கிடையாது, புக்ஸ் ஆஃப் அனில். அனிலோட புக்ஸில் சஞ்சயோட அக்கௌண்ட்லாம் வரும். ஓகேவா? அனிலோட புக்ஸில் சஞ்சய் அக்கௌண்ட்லாம் வரும். பட் சஞ்சயோட புக்ஸ் நம்ம எழுதலை. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னா, நம்ம ஜென்ரலாக எழுதுவோம். ஜென்ரல் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா, 2-3 அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். என்னென்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் பார்ப்போம். முதல்ல ஃபஸ்ட்டு வந்து இதை பாருங்கள், அனில் டிராஸ் ஏ பில் ஃபார் ₹9,000 சஞ்சய் 5th April இல்லையா? அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ அமௌண்ட், 3 மாதம் எழுதுறாரு. சஞ்சய் ரிட்டர்ன்ஸ் அனில் அக்செப்டட். இந்த இது வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒன்று வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அதாவது இது அனிலேருந்து இது வரைக்கும் பிரச்சனை கிடையாது, கிளியர் ஆகி போச்சு. என்னைக்கு டேட் எழுதுறாரு, 5 ஏப்ரல், 5/4/2016 அன்னைக்கு ஒரு பில்லு எழுதுறாரு டிராஸ். அப்போ வந்து இவருக்கு பில்ஸ் ரெசீவபிள். இவர் அக்செப்ட் பண்ணாருன்னா என்ன அர்த்தம், ஏறக்குறைய நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் கேஷ் மாதிரி அப்படின்னு இருக்கிறேன். அப்போ அக்செப்ட் பண்ணாலும் கேஷ் கொடுத்துற மாதிரி, அப்படி வந்து பில்ஸ் ரெசீவபிள் டெபிட்டார் டு யார்கிட்ட இருந்து வந்துடுது, டு சஞ்சய். ஏன்னா சஞ்சய் தான் கொடுத்துருக்காரு, அக்செப்ட் பண்ணாருன்னா அக்செப்ட் பண்ணிட்டாரு அர்த்தம். எவ்வளோ அமௌண்ட்டு, 9,000. ஓகேவா? இப்போ நான் இங்கே என்ன செய்ய போகிறேன்னா, பில்ஸ் ரெசீவபிளுக்கு ஒரு அக்கௌண்ட் இங்கே இதை லெஜர் போட போகிறேன். பில்ஸ் ரெசீவபிள். ஓகேவா? அடுத்து சஞ்சய் அக்கௌண்ட் வருதா, சஞ்சய் அவருக்கு ஒரு அக்கௌண்ட்டு, அவர் நேமுக்கு ஒரு அக்கௌண்ட் போட்டு போகிறேன். அடுத்தது அவ்வளோதான், 2 தச்சமே இப்படி இருக்கும். ஓகே, இப்போ இதில் எந்த குழப்பமும் கிடையாது. இப்போ பில்ஸ் ரெசீவபிள் அக்கௌண்ட் டார் டு சஞ்சய் அக்கௌண்ட். ஓகேவா? பில்ஸ் ரெசீவபிள் இதை வந்து இவ்வளோ போட வேணாம்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு. பட் உங்களுக்கு சம்மு புரியணும் அப்படின்றதுக்காக லெட்ஜர் போட்டு மெயின்டைன் பண்ணி காட்டுறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. ஓகே, பில்ஸ் ரெசீவபிள் அக்கௌண்ட் டார்னா டு சஞ்சய்னா டு சஞ்சய் 9,000. இங்கே வந்து பை பில்ஸ் ரெசீவபிள் 9,000. ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 ஜேர்னலுக்கு போட்டேன்.
செகண்ட் பாருங்க, அனில் கெட்ஸ் இஸ் டிஸ்கவுண்டட் தி பேங்க் rupees 8,880 on 8th April. 8/4/2016 அன்னைக்கு அனில் அந்த பில்லை டெபாசிட் பண்ணுறாரு பேங்க்கில். டெபாசிட் பண்ணிவிட்டு பணத்தை வாங்குறாரு. அப்போ வந்து என்னன்னாக்கா இந்த இடத்துல பேங்க் அக்கௌண்ட் ரெட்டார் டு பில்ஸ் ரிசீவ். ஏன்னா பில்லை கொடுத்து தான் பணம் வாங்குறாரு. எவ்வளோ வாங்குறாரு? 8,820 ரூபா வாங்குறாரு பேங்க்கில். 8,820. ஆக்சுவலாக பிஆர்னோட அமௌண்ட் எவ்வளோ? பில்ஸ் ரிசீவ் 9,000. எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுது? 1,080 ரூபா டிஃப்ரெண்ட். சரி, 180 ரூபா டிஃப்ரெண்ட் வருதா? 180 ரூபா இங்கே போட்டுக்க. தட் இஸ் கால்டு டிஸ்கவுண்ட். பில் டிஸ்கவுண்ட் சார்ஜஸ் போடலாம், இல்லை பேங்க் சார்ஜஸ்னு போடலாம். பில் டிஸ்கவுண்டட் அப்படின்னே போடுங்க. ஏன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகணும்னா டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு போட்டுருக்கு, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 180 ரூபா இங்கே போட்டுங்க டெட்டார். அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார், டிஸ்கவுண்ட் டெட்டார் டு பேஆர் அக்கௌண்ட். இப்போ இந்த இடத்துல பேங்க்கை பற்றி நமக்கு தேவையில்லை, இது டிஸ்கவுண்ட் பற்றி தேவையில்லை. பில் ரிசீவபிள் வருது. அப்போ டூ பில்ஸ் ரிசீவபிள்னா இங்கே வந்து பை பேங்க்கு பை டிஸ்கவுண்ட் ரெண்டையும் சேர்த்துட்டு 9,000, அதாவது 8,820 + 180. நான் ரெண்டு சேர்த்து ஒன்றா போட்டு வச்சுக்கிறேன். இப்போ இந்த பில்ஸ் ரிசீவபிள் பொறுத்த வரைக்கும் ஒரு அக்கௌண்ட் கிளியர் ஆகிடுது. சஞ்சய்க்கு மட்டும் இவ்வளோ 9,000 தரணும். ஓகேவா? அப்போ இது வரைக்கும் வந்து போச்சு. அண்டு ரெமிட்ஸ் இது வரைக்கும் போட்டோம். அடுத்து பாருங்க, அண்டு ரெமிட்ஸ் 1/3 அமௌண்ட் டு சஞ்சய். சஞ்சய்க்கு வந்து ஒரு 1/3 கொடுத்துட்றாரு. 1/3னா வந்து எவ்வளோ? 9,000ல் 3,000. ஆனால் கமிஷன் எவ்வளோ கொடுத்துருக்காரு? 180 ரூபா கமிஷன் கொடுத்துருக்காரு. அப்போ அவருக்குரிய சார்ஜஸ் கமிஷனை வந்து அதை கழிக்கணும் இல்லையா? அதே 8/4/2016 அன்னைக்கு சஞ்சய்க்கு ஒரு 3,000 தராரு இல்லையா? அப்போ வந்து கேஷு பேங்க் எதுனா போட்டுங்க. சஞ்சய் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க். எவ்வளோ தர சஞ்சய்க்கு? 3,000 கணக்கு வரணும் அவருடைய அக்கௌண்ட்டில். பேங்க்லேருந்து எவ்வளோ தராரு? ஒரு 2,000. இது வந்து 1/3 அமௌண்ட் தராரு இல்லையா? 1/3 கமிஷனும் போய்க்கணும். அப்போ கமிஷன் போச்சுன்னா வந்து 3,000ல் வந்து இவர் ஏற்கனவே 180. அப்போ இவர் பாகம் வந்து 1 பண்ணலாம் 60 ரூபா. அப்போ 60 ரூபா போச்சுன்னா 2,940 ரூபா பேங்க் அக்கௌண்ட்டில் தந்துடுறாரு. 60 ரூபா டிஸ்கவுண்ட். அந்த டிஸ்கவுண்ட்டுக்கு வந்து 2 டிஸ்கவுண்ட் அது போட்டுக்கிறாரு 60 ரூபா. சஞ்சய் பொறுத்த வரைக்கும் 3,000 டெபிட் பண்ணிக்கிறாரு. ஓகேவா? இது பேங்க்கை விட்டுடுங்க. சஞ்சய் டெபிட் பண்ணுமா? அப்போ வந்து இங்கே வந்து 2 பேங்க்கு 2 டிஸ்கவுண்ட் அதெல்லாம் வச்சுக்கிங்க. ரெண்டாம் சேர்த்துட்டு இத்தனை தானே போடலாம், பட் உங்களுக்கு புரியறதுக்காக போடுறேன். இங்கே 3,000 போட்டுக்கிறாரு. இப்போ சஞ்சயை பொறுத்த வரைக்கும் இன்னொரு வந்து 6,000 தரணும். முடிஞ்சிருந்தா இது? சஞ்சயை பொறுத்த வரைக்கும் இவர் இன்னும் 6,000 தரணும். பில்ஸ் ரிசீவ் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் கிடையாது. ஏன்னா பில்ஸ் ரிசீவ் பேங்க்கில் போட்டோம். பேங்க் வந்து சஞ்சய்கிட்டேருந்து பணத்தை வாங்கிக்குவோம். அது நம்ம வந்து இதனால இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவர் அக்கௌண்ட் பொறுத்த கிளியர் ஆகி போச்சு. அப்போ அமௌண்ட்டு சஞ்சய். ஓகே, ஆன் த டியூ டேட். ஓகேவா? இது அப்படியே இருக்கட்டும். ஆன் த டியூ டேட் என்ன சொல்கிறாங்க? அடுத்த பேஜ் போய்க்குவோம். அதுதான் ஈஸியாக இருக்கும். இந்த அக்கௌண்ட்டை இது வரைக்கும் முடிச்சுக்கிட்டோம். ஓகேவா? அடுத்த பேஜில் போய்க்குவோம். இந்த பில்ஸ் ரிசீவ் அதை வந்து அந்த பக்கம் எடுத்து எழுதிக்குவோம் முதல்ல. இப்போ வந்து புது பேஜில் எடுத்து போட்டு மறுபடியும் போடுவோம். ஓகே, 8 நாள் வரைக்கும் முடிச்சுக்கிறோம். அடுத்து சப்ஸ்கிரிப்டாக உள்ளதெல்லாம் பார்ப்போம். ஓகே, இப்போ அந்த போன இதில் போட்டது இந்த 9,000 கிளியர் பண்ணிட்டோம். அதெல்லாம் போட்டோம். இங்கே சஞ்சய் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3,000 டெபிட் பேலன்ஸு, 9,000 வந்து கிரெடிட் பேலன்ஸஸ். ஓகேவா? ரைட், நம்ம இது வரைக்கும் அக்கௌண்ட்ஸ் முடிச்சிருக்கிறோம். ஓகே, ஆன் த டியூ டேட். இப்போ டியூ டேட் என்னைக்கு வரும்? 5th ஏப்ரல். மேலே பாருங்கள், 5th ஏப்ரல் 5/4/2016. அதுலேருந்து 3 மாதம்னாக்கா 7/2016. கண்டிஷன்ஸ் எதுவும் சொல்லலை, அதனால் 3 நாள் கிரேஸ் டைம் தரணும்னா 8/7. இதுதான் டியூ டேட். ஓகேவா? இதுலேருந்து டியூ டேட்டை வந்து 3 months டியூ டேட் வந்து இது. ஓகே, இதில் ஒன்றும் நமக்கு குழப்பம் கிடையாது. ஆன் த டியூ டேட் அனில் ஃபெயில்ஸ் டு ரெமிட் த அமௌண்ட் டியூ டு சஞ்சய். சஞ்சய்க்கு தர வேண்டிய அமௌண்ட்டை கொடுக்க முடியாமல் போயிடுறாரு. பட் he accept a bill for ₹12,600 for 3 months. அதாவது அவரால் அந்த பணத்தை தர முடியல அப்படின்னும் போது என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு பில்லை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்றாரு. 12,600க்கு அவருக்கு வந்து பில்லு வந்து அவர் சொல்லிட்டு இவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அப்போ என்ன டேட்டில்? 8/7.
8/7/2016 ஒரு பில்லை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு 12,600. அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் பில்ஸ் பேயபிள் ஆயிடுறாரு. சஞ்சயை பொறுத்த வரைக்கும் அந்த பணத்தை அந்த பில்லை வாங்குறவர் ஆயிடுறாரு. அப்போ பணம் இங்கேருந்து வெளியில் போகுது. சஞ்சய் வாங்குறதுனால சஞ்சய் அக்கௌண்ட் டெட்டார். சஞ்சய் அக்கௌண்ட் டெட்டார் டு இந்த இடத்துல இவரு பில்ஸ் பேயபிள் ஆயிடுறாரு. யாரு? அனில் இது வரைக்கும் பில்ஸ் ரிசீவபிள் இருந்தவர் இப்போ பில்ஸ் பேயபிள் ஆயிடுறாரு. சஞ்சய்க்கு நான் பணம் தரேன்னு எவ்வளோ தராருன்னா 12,600. ஓகேவா? 12,600. இப்போ இங்கே என்ன அது பாருங்க, இந்த சஞ்சய் அக்கௌண்ட் போடணுமா? சஞ்சய் அக்கௌண்ட் டெபிட் பேலன்ஸில் வருதா? இங்கே 12,600 சஞ்சய் அக்கௌண்ட் போடணும். 8/7/14 டூ வந்து பில்ஸ் பேயபிள் போட்டு 12,600 வந்து இதில் போடணும். அடுத்தது பில்ஸ் பேயபிள் ஒன்று இருக்குதா? பில்ஸ் ரிசீவபிள் இருக்குன்னு போட்டிருக்கோம். பில்ஸ் பேயபிளுக்கு ஜேர்னல் லெட்ஜர் ஒன்று போடணுமா? அப்போ இங்கே போடுங்க. இப்படி போட்டுக்குமா? பில்ஸ் பேயபிளுக்கு ஒரு லெஜர் போட்டுங்க. லெஜர் போட்டிங்கன்னா 2 பில்ஸ் பேயபிள் வரும்போது கிரெடிட் பேலன்ஸில் 12,600 வரணும். எதனால் வருது? இது சஞ்சய்னால வருது. பை சஞ்சய். அதாவது இங்கே 12,600 கிரெடிட்டில் டெபிட்டில் வந்து இங்கே 12,600 வந்துடுது. ஓகே. இப்போ வந்து இதில் வந்து ஒரு பில்லு கொடுத்துறாரு. விச் சஞ்சய் டிஸ்கவுண்ட் இட் ஃபார் 12,330 ரூபா அண்ட் ரெமிட்ஸ் 2,200 டு அனில். இந்த இடத்துல உங்களுடைய கன்ஃபியூஷன்ஸு. விச் சஞ்சய் டிஸ்கவுண்ட் இட், இந்த பில்லை வந்து சஞ்சய் வந்து பேங்க்கில் கொடுத்து டிஸ்கவுண்ட் பண்ணிடுறாரு. 12,330 கொடுத்துட்றாரு, வாங்கிக்கிறாரு. இவருக்கு வந்து 2,200 ரூபா கொடுக்குறாரு அப்படின்றாரு. சஞ்சயை பொறுத்த வரைக்கும் நாம் இங்கே மெயின்டைன் பண்ணுறதுலாம் வந்து புக்ஸ் ஆஃப் அனில் தான் மெயின்டைன் பண்ணுறோம். புக்ஸ் ஆஃப் அனில் மெயின்டைன் பண்ணுறோம். சஞ்சய் புக்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணல. அதனால் சஞ்சய் என்ன வாங்கினார், யார் வரான்னு தெரில. சஞ்சய் கொடுக்கறது மட்டும் தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். அவர் வந்து சஞ்சய் வந்து 2,220 ரூபா அனிலுக்கு தரார் இல்லையா? என்னைக்கு தராரு? அதே டேட்டு 8/7/2016 அன்னைக்கு சஞ்சய் வந்து அனிலுக்கு பணம் தராரு. பணம் வந்து அனில் வாங்குறதுனால அனிலை வந்து நம்ம டெலிட் பண்ண முடியாது. அது பதில் கேஷ் ஆர் பேங்க் எது வேணால் போடலாம். பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டூ அனில் எவ்வளோ தராரு? 12. இது பேங்க்கில் வந்து எவ்வளோ வந்து 2,220. சரி. இது வந்து 2 வந்து சஞ்சய் 2,200 தான் கொடுத்தாரு. அப்போ 2,200 தான் கிரெடிட் பண்ணோம். ஆனால் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் என்ன சொல்கிறாங்கனாக்கா, அவர் ஏற்கனவே ஒரு 180 ரூபா டிஸ்கவுண்ட் சார்ஜஸ் வாங்கி கலெக்ட் பண்ணியிருக்காரு இல்லையா அவர்கிட்ட. அந்த சார்ஜஸ் வந்து இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிடணும்னு சொல்கிறாங்க ரூல் படி. ஆக்சுவலாக ப்ரோராட்டா படி இதுக்கு எவ்வளோ கமிஷனோ அப்படின்னு சொல்லிட்டு போகணுன்ற மாதிரி தெரியும். ஆனால் அவங்க புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புக்கில் இல்லை ஜென்ரல் ரூல் என்னன்னாக்கா, அவர் எவ்வளோ கமிஷன் பேர் பண்ணாரோ போன இதில் அந்த கமிஷனை வந்து திருப்பி இவர் கொடுத்துடணும் அப்படின்றாங்க. அப்போ அந்த டிஸ்கவுண்ட் வந்து 180 ரூபா ஏற்கனவே பண்ணது, அது 180 ரூபா இங்கே போட்டோம்னா அப்போ மொத்தமாக எவ்வளோ சஞ்சய் கிரெடிட் பண்ணுவார்? 2,400 ரூபா. சஞ்சய்க்கு வந்து 2,400 ரூபா கிரெடிட் பண்ணோம். பை 8/7 பை பேங்க்குன்னு போட்டுங்க. பேங்க்கு அண்ட் டிஸ்கவுண்ட் ரெண்டையும் சேர்த்துட்டு 2,400 ரூபா. ஓகேவா? இது வந்து இந்த ஜேர்னல் போட்டோம், இந்த ஜேர்னல் போட்டோம். ஓகே. இப்போ இது வரைக்கும் முடிச்சுக்கிட்டோம். இது வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கிளியராக வந்து போச்சு, எல்லாம் வந்து போச்சு. ரைட்டு. ஓகே. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பிஃபோர் த மெச்சூரிட்டி ஆஃப் த ரெனியூவல் பில், இந்த பில்லு மெச்சூர் எப்போ ரிசீவ் ஆகும்? இதுலேருந்து ஒரு 3 மந்த்ஸ் போட்டோம்னா 8ஆம் தேதி + 3 நாள் 11 நாள் 7 மாதம்னா 8, 9, 10 அக்டோபர் 2016. இது வந்து டியூ டேட். அதாவது 11/10/2016 அன்னைக்கு அவர் என்ன பண்ணுறாரு? அனில் பிஃபோர் த மெச்சூரிட்டி அனில் பிகம் இன்சால்வெண்ட் ஆயிடுறாரு. இப்போ இன்சால்வெண்ட் ஆயிடுறாருனா ஏற்கனவே இந்த பில்ஸ் பேயபிள்னு இவர் கொடுக்குறேன்னு சொன்னதை இதை ரிவர்ஸ் பண்ணி ஆகணும். நம்ம வேறு வழியே கிடையாது. ஏன்னா பணம் வராது. ஆனால் இவர்கிட்ட பொருளை விற்று பணம் வருன்றது இல்லையா, அது வேறு அக்கௌண்ட்டு. இப்போதைக்கு வந்து 12 வந்து இந்த முதல்ல போட்ட அக்கௌண்ட்டை ரிவர்ஸ் பண்ணணும். அப்போ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டார் டு சஞ்சய், அந்த பில்ஸ் வந்து கேன்சல் பண்ணணும். வேறு ஒன்றும் கிடையாது. 12,600 அந்த பில்லை வந்து கேன்சல் பண்ணலாம். நீங்கள் கேட்கலாம், சஞ்சய் தான் அந்த பில்லை வந்து பேங்க்கில் கொடுத்து டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாரு, அப்புறம் எதுக்கு அந்த இது பண்ணணும்ல? நம்ம அக்கௌண்ட்டில் அது கிடையாது இல்லை. நம்மள அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பில்ஸ் பேயபிள் 12,000 ரூபா தரணும் எழுதிருக்கிறோம். அது கேன்சல் கிளியர் பண்ணணும் இல்லையா? இந்த அக்கௌண்ட்டை கிளியர் பண்ணுறோம் நம்ம. அப்போ கிளியர் பண்ணும்போது அதுக்கு தான் வந்து லெஜர் போடுங்கன்னு. அப்போ இந்த இடத்துல வந்து பில்ஸ் பேயபிள் டு சஞ்சய் வரும்போது இங்கே டு சஞ்சய் 12,600 இது கேன்சல் ஆகிடுது. இப்போ இதுவும் கேன்சல் ஆகி போச்சு. இந்த பில் இது இங்கே வந்து சஞ்சய் அக்கௌண்ட்டில் வந்து என்ன வரணும்? பை பில்ஸ் பேயபிள் 12,600. ஓகேவா? ரைட்டு.
இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா only 50% was realized from his estate. இப்போ 50% ரியலைஸ் ஆச்சுனாக்கா முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டு கிளியர் ஆகிடுது, பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டும் கிளியர் ஆகிடுது. இப்போ சஞ்சய் அக்கௌண்ட் தான் பெண்டிங் இருக்குது. இப்போ சஞ்சய் எவ்வளோ தரணும், சஞ்சய்க்கு இவர் எவ்வளோ தரணும் அப்படின்றத பார்க்கணும். அனில் வந்து சஞ்சய்க்கு எவ்வளோ தரணுன்ற முதல்ல கணக்கு பார்க்கணும். இந்த டோட்டல் பண்ணுங்கள், ரெண்டு பக்கமும் டோட்டலு எவ்வளோ வருது பாருங்கள். இந்த பக்கம் 24,000 வரும், இதுதான் அதிகமாக வருது. அப்போ இந்த பக்கம் 24,000 தான் வரணும். இதை போட்டு டிஃப்ரெண்ட் எவ்வளோ வருது பாருங்கள். அதாவது இந்த இடத்துல 8,400 ரூபா டிஃப்ரெண்ட் வருது. இங்கே 8,400 போட்டு வைக்கிறேன், அது அப்புறம் மாற்றுவோம். 8,400 ரூபா டிஃப்ரெண்ட் வருது இல்லையா. இந்த 8,400 ரூபா டிஃப்ரெண்ட் வந்து சஞ்சய் கிட்டேருந்து, அதாவது சாரி அனில் கிட்டேருந்து சஞ்சய்க்கு போகணும். ஆனால் என்ன சொல்கிறாங்க, 50% தான் ரியலைஸ் ஆகுதுன்றாங்க. அப்போ 50% ரியலைஸ் ஆகும் போது என்ன செய்யணும்னாக்கா, இவர்கிட்டேருந்து வரதில்ல பேங்க்ல இருந்து ஒரு 2,400 வந்து 4,200 கொடுத்துடணும். அப்போ இந்த இடத்துல வந்து என்ஐ டேட்ல சொல்லியிருக்காங்க 15 அக்டோபரையா, 15/10/2016 பேங்க்லேருந்து பணம் போகுது, சஞ்சய்க்கு தான் போகுது இல்லையா. சஞ்சயை பொறுத்த வரைக்கும் இந்த 8,400 க்ளோஸ் பண்ணணும், இவர் அக்கௌண்ட் நில்லாக்கணும். அப்போ சஞ்சய் அக்கௌண்ட் டெட்டார், ஏன்னாக்கா அதன் பிறகு ஒன்றும் வராது அவருக்கு 8,400. ஆனால் எவ்வளோ தராரு டு பேங்க் மூலமா, டு பேங்க் மூலமா வந்து 8,400 பாதி தான் கிடைக்கும்ன்றாரு ரியலைஸ்டு. அப்போ வந்து எவ்வளோ 4,200 ரூபா. ஓகேவா. இன்னும் எவ்வளோ குறையுது டிஃபிஷியன்சி, 4,200 குறையுது. இதை என்ன பண்ணும், இவர் அக்கௌண்ட்டு எல்லாம் விற்று முடிச்சிட்டாங்க, எதுவுமே கிடையாது, இது டிஃபிஷியன்சி. அப்போ டு டிஃபிஷியன்சி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இவர் புக்கை க்ளோஸ் பண்ணுவாங்க. இந்த 4,200 வந்து அதையும் கொண்டு இங்கே சஞ்சய் தான் 8,400 போட்டாங்களா, இதில் வந்து டு பேங்க்கு டு டிஃபிஷியன்சி அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு இதை வந்து 4,200 போட்டுருவாங்க, டிஃபிஷியன்சி வந்து 4,200 போட்டுருவாங்க. இது ரெண்டும் நில் ஆகிடும். ஓகேவா. இப்போ இதில் பாருங்கள், போன இல்லை ஜாயின் பண்ணோம், பேங்க் அக்கௌண்ட் பில்ஸ் ரிசீவ் அக்கௌண்ட் டெட்டா டு சஞ்சய் அக்கௌண்ட்டு, அப்புறம் இதெல்லாம் போட்டுருக்கோம். பேங்க் அக்கௌண்ட் டெட்டா, டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட்டை 8,220 போட்டு 9,000 போட்டோம். சஞ்சய் அக்கௌண்ட் டெட்டா டு பேங்க்கு எதுவும் போட்டோம். இந்த பக்கம் ஜேர்னல் போட்டுக்கிறோம் ஃபுல்லாக, அதாவது இவ்வளோ தான் ஜேர்னல்ஸு. இப்போ உங்கள் புக்கில் உள்ள ஜேர்னல் பாருங்கள், இதான் வந்து உங்கள் புக்கில் ஜேர்னல் போட்டுக்கிறாங்க, நம்ம போட்டால் தான் போட்டுக்கிறாங்க, எல்லாமே போட்டுக்கிறாங்க. ஆனால் இந்த அமௌண்ட் எப்படி வந்து உங்களுக்கு தெரியாது, இது ஏன் ரிவர்ஸ் பண்ணணுன்னு தெரியாது, இந்த 8,400 எப்படி வந்ததுன்னு தெரியாது, இதை ஏன் எப்படி பண்ணுன்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது. இது வரைக்கும் நீங்கள் போட்டுருவீங்க, இதை போட்டுருவீங்க, இதை போட்டுருவீங்க, இதை போட்டுருவீங்க, இது வரைக்கும் போட்டுருவீங்க, இது வரைக்கும் போட்டலாம். நீங்கள் இந்த இடம் வரும்போது பண்ணணும். அப்போ அதுக்காக தான் நான் என்ன செஞ்சு சொன்னேன்னாக்கா, இந்த மாதிரி நீங்கள் வந்து லெட்ஜர் அக்கௌண்ட் போட்டிங்கனாக்கா அப்போ டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படின்றது. இப்போ இதுவாகவே நீங்கள் வந்து எப்பொழுதுமே வந்து ஜேர்னல்ஸ்லாம் போடும்போது லெட்ஜர் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதாவது ஜேர்னல் போட்டு லெட்ஜர் போடணுன்றது முறை. ஆனால் நீங்கள் இப்போ வந்து வெல்வெட்ஸர் ஆகிட்டீங்க, லெட்ஜரை போட்டிங்கன்னா எங்கே என்ன வரும்னு தெரியும், அழகாக போடும்போது தப்பு இல்லாமல் கணக்கு வந்து கிளியராக வரும். ஓகேவா. இப்போ அக்காமடேஷன்ஸ் பில் ரொம்ப ரொம்ப சிம்பிள், அதில் இன்சால்வன்ஸ் சேர்த்து கொடுத்துருக்காங்க அந்த கணக்கில். உங்கள் புக்கில் பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும் மாதிரி தெரியும், இது 4,200 போட்டாங்க, இது ஏன் இது 8,200 போட்டாங்கன்ற தெரியாது உங்களுக்கு. இந்த 8,400 எப்படி வந்ததுன்னு தெரியாது. இது போட்டிங்கன்னா தான் இது வந்து இது வந்து 8,400 டிஃப்ரெண்ட் வருதுன்றது தெரியும். அப்போ இது பிரித்து போடுறது தெரியும். ஓகேவா, புரியுதுங்களா? இது அவ்வளோதான் வந்து பில் இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு அதிகமாக நடத்த வேணாம்னு நினைக்கிறேன். இப்போ புக்ஸில் இருக்க சம்பவம் மட்டும் நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். அதில் ஏதாவது சந்தேகம் குழப்பம் எதாவது இருந்ததுன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் கேளுங்க, நான் வந்து விளக்கம் சொல்கிறேன். ஓகேங்களா. இப்போ பார்த்ததில் உங்களுக்கு சஜஷன்ஸ் கரெக்ஷன் தேவைப்படுதுன்னா malllearning@gmail.com மின்னஞ்சல் பண்ணுங்கள். இந்த டுட்டோரியலை உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள், அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸை இந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிடுங்க. உங்களுக்கு இந்த டுட்டோரியல் உடனுடனே கிடைக்குன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கிங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து அக்கௌண்டிங் ஃபார் ஸ்பெஷல் ட்ரான்சாக்ஷனில் சேல் ஆர் குட்ஸ் ஆன் அப்ரூவல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸ் அந்த அடுத்த சாப்டர் போகிறோம், அடுத்த யூனிட் போகிறோம்.